ஒரு வழியா இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னா ஆர்வத்தோட உட்காந்து பார்த்தா டாஸ் ஜெயிச்ச ஆறு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சிக்ஸா பறக்க போகுதுன்னு பார்த்தா எல்லாம் 6 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போறாங்க. ஓப்பனிங்ல சஞ்சு, ரெண்டாவதா ருத்ராஜ் கேக்வாடு, ஒன் டவுன்ல வந்து ஆயுஷ் மாத்திரம் முதற்கொண்டு எல்லாரும் சூப்பர் ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா சர்ப்ராஸ் கான இறக்குனாங்க. மனுஷனுக்கு ரொம்ப நாளா வெறியோட இருக்காப்புல, இன்னைக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு, அவர் இறங்கி செய்ய போறாப்புல அப்படின்னு நினைச்ச இறங்கிய செஞ்சாப்புல. ஆனா நம்ம ஜட்டு பாய்கிட்ட அவுட் ஆயிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்ஸர் தூபே ஒரு 6 அடிச்சு ஜடேஜாவுக்கு நான் 6 அடிச்சு காட்டுவேன் அப்படின்னு காட்டினாப்புல. நம்ம ஜடேஜா அங்க போனது இல்லாம சிஎஸ்கேவோட விக்கெட் எல்லாம் பூட்டிங்க தள்ளுறாப்புல. அதுக்கு செலிப்ரேஷனை பாருங்க, கன் எடுத்து சுட்டு தள்ளிட்டாப்புல எல்லாரையும். கடைசியா ஓவர் டர்ன் மட்டும் ஓவரா போராடி 127 ரன் அடிச்சாங்க. இது இந்த சூரிய வஞ்சி பயப்புலைக்கே பத்தாதே, எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நினைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி இருந்தும் சூரிய வஞ்சி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட்டை கொடுக்க ட்ரை பண்ணாப்ல. ஆனா கார்த்திக் சர்மா விட்டுட்டாப்ல. அப்புறம் என்ன, அந்த மனுஷன் 15 பால்ல 50 போட்டு மேட்சை வின் பண்ற கண்டிஷன்ல கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டாப்ல. மேட்சை வின் பண்ணிட்டாங்க 13 ஓவர்ல. இதுக்கு முன்னாடி இருந்த சிஎஸ்கே வேற, இப்ப இருக்கிற சிஎஸ்கே வேற. கொஞ்சம் ரீஃபில்ட் ஆக கொஞ்சம் நாள் ஆகுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர், அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாரும் கீப் சப்போர்ட்டிங் சிஎஸ்கே, கண்டிப்பா கப்படிப்போம்.